அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள இடைக்காட்டூர் என்ற கிராமத்துல பட்டியல் சமூக மக்கள் இருக்கிற பகுதிக்குள் புகுந்து அரிவாள் வெட்டு அப்படின்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்ன பண்றாங்கன்னா, எப்போதும் போல வழக்கம் போல தமிழ்நாடு முழு அமைதியா இருக்கக்கூடாது, பொய்யான தகவல்களை பரப்பணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஊடகங்கள் பரப்புது. உடனே அதை பட்டியல் சமூக அமைப்புகள் கையில் எடுத்து இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு ஐயோ பட்டியல் சமூக ஊருக்குள்ள பூந்து வெட்டிட்டாங்களே அப்படின்னு. ஆனா கள நிலவரம் என்னன்னு கூட போய் பார்க்காம சென்னையில இருந்து இந்த மாதிரி ஊடகங்கள் தென் தமிழகத்தை பற்றி எரிய வைக்கிறது, அணையாம இருக்கணுங்கிறது, இந்த பற்றிய நெருப்பு அணையக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஊடகங்கள் நினைக்கி ஊடகத்தினுடைய அந்த விளம்பர பசிக்கு யாரும் பலியாகிற வேண்டாம். மானாமதுரையில நான் கள ஆய்வு பண்ணதுக்கு நேரா பிஎம்டி மீடியாவை அந்த ஊருக்கே அனுப்பி அந்த மக்களிடையே அந்த பட்டியல் மக்களிடையே நாங்க பேசியிருக்கிறோம், என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். மானாமதுரையில தேவர் சமூகத்தை சொல்ல என்னோட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்கு, சொந்தக்காரனுக்குள்ள சண்டை போடுறான். சண்டை போட்டு என்ன பண்றா, என்னை அடிச்சலடா, நான் என் சொக்காரனை என் மச்சனை கூட்டு வரேன்டா, என் சொந்தக்காரனை கூட்டு வரான்னு சொல்லிட்டு புதுக்குளத்துல போய் அவன் சொந்தக்காரனை கூட்டு வரான். வர்ற வழியில இடைக்காட்டூர், இந்த ஊரு பட்டியல் சமூக மக்கள் மட்டும் வாழ்ற ஊர் இல்ல, அதே ஊர்ல முக்குளத்தூர் இருக்காங்க, அதே தெருவுல அந்த தெருவுல பட்டியலின மக்கள் இருக்காங்க, தேவர் மக்கள் இருக்காங்க, இஸ்லாமியர் மக்கள் இருக்காங்க, அனைத்து சாதி மக்கள் இருக்காங்க. அதை பட்டியலின பகுதிக்குள் புகுந்துன்னு சொல்லி அதுவே இவன் தப்பா போட்டிருக்கான் ஊடகத்துக்காரன். அதுல அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ராசு என்பவர் அந்த பையன் மீது நிறைய வழக்குகள் இருக்கு. கிட்டத்தட்ட 4 நாட்களா அந்த பையன் ஒரு சில அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்திருக்கான். அங்க என்ன பண்றாரு, எல்லாத்தையும் அடிக்க, எல்லாத்தையும் வம்புளுக்க இந்த வேலையை அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அந்த ராசு என்பவர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. எல்லாம் மறிச்சு பிரச்சனை பண்ணி 10,000 ரூபாய் எனக்கு பணம் கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டிருக்காங்க. இது எல்லாமே கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. 4 நாளா அந்த ராசு என்பவருடைய அவர் பண்ணக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. அந்த ராசுவோட அம்மா அப்பா எல்லாருமே காவல்துறை தொடர்பு கொண்டிருக்காங்க. என் பையனை பிடிச்சிட்டு போங்க, இந்த மாதிரி தொடர்ந்து அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கிறான், இந்த மாதிரி வம்புழுக்கிறான் அப்படின்னு சொல்லி அத்தனை காட்சிகளும் சிசிடில இருக்கு. ஏன் அந்த டிவில சிசிடி கேமரா பட்டியலின மக்கள் பகுதிக்குள்ள அறுவாலோட பூந்தார்கள் அப்படின்னு சொல்லி அந்த சிசிடி இருக்குல்ல, அந்த வீடு இருக்குல்ல, அவரும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவர் இந்த ராசுக்கு பயந்து போய் அந்த ராசுவோட அட்ராசிட்டியை நம்ம வெளியே கொண்டு போகணும், ஓயாம நம்ம வீட்டுல இவன் பிரச்சனை பண்றான் அப்படின்னு சொல்லித்தான் அவர் சிசிடி கேமரா மாட்டிருக்காரு. அவரும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான். இவன் பண்ற அநியாயம் தாங்க முடியாம தான் அந்த நபர் என்ன பண்றாரு, சிசிடி மாட்டிருக்காரு. அதே சிசிடி எடுத்து தான் பட்டியல் சமூகத்துக்குள்ள புகுந்து வெட்டினாங்க. இருக்கா 4 நாட்களாக காவல்துறை என்ன சொல்லிருக்கு, எங்க பகுதிகளில் அந்த ஒரு கோவில் திருவிழா நடக்கு, அதுக்கு பந்தோபஸ்து போலீஸ் போற அங்க போயிருக்காங்க, வந்த உடனடியா நாங்க நடவடிக்கை எடுக்க, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. காவல்துறை இதுல மெத்தன போக்கு இருக்கு, அதுல மாட்டுக்கிட்டே கிடையாது. காவல்துறை எஸ்பியே உண்மையை சொல்லிட்டாரு. காவல்துறை துரிதமா இதுல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் நடவடிக்கை உடனே எடுத்திருக்காங்க. இது சாதிய மோதல் இல்லங்கிறதையும் காவல்துறை சொல்லிருக்காங்க. இந்த மானாமதுரையில இருந்து புதுக்குளத்துல இருந்து போய் என்னை அடிச்சுட்டான் வான்னு சொல்லி கூட்டு வரும்போது இடைக்காட்டூர்ல நடு ரோட்ல நின்று ஏற்கனவே 4 நாளா வம்புழுத்துக்கிட்டு இருக்க இந்த ராசு என்பவன் நின்று வம்புழுத்து இருக்கிறான். வண்டியை மறிச்சு வம்புழுக்கும் பொழுது உனக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, நாங்க ஒரு பிரச்சனைக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிட்டு போயிட்டு இருக்கோம்னு சொல்ல கேட்காம, ஏன்னா இந்த பசங்க மீதும் வழக்குகள் இருக்கு, என்னோட சமயத்தை சேர்ந்த பசங்க மீதும் வழக்குகள் இருக்கு. இவன் ரோட்ல இருந்து இடைக்காட்டூர்ல ரோட்ல இருந்து வம்புழுக்க போய் தான் அவனை விரட்டி இருக்காங்க. விரட்டும் பொழுது ராசு ஓடி போய் அந்த பட்டியல் சமூக அந்த ராசு ஓடியே போய் வீட்டுல போய் அருவாள் எடுத்துட்டு வரும் பொழுது அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் கட்டையை வச்சு தடுத்திருக்காரு. ராசு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்திருக்காரு. அவர் கையில இருந்து அருவா அந்த பட்டியல் சமூகம் அவர் மீது பட்டிருக்கு, தடுத்தவர் மீது பட்டிருக்கு. புரியுதா? அதுக்கப்புறம் தான் இவங்க அருவாள் எல்லாம் எடுத்துட்டு வரான்னு சொல்லி இவங்க மல்லுக்கிட்டு இருக்காங்க. தெருவுல எல்லா சமுதாய மக்கள் இருக்காங்க. அங்க அந்த வழியா போகும்போது நடந்த விஷயம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியல, நீங்க பார்க்கணும் அப்படின்னா பட்டியல் சமூக ஊடகங்கள் நேரா அந்த ஊருக்கு போய் கேளுங்க, உங்க சமூகத்திட்டே கேளுங்க. இந்த பிரச்சனையை வெளியே பூதாகரமா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பணத்துக்காண்டி தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. புரியுதா? அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதை இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி அங்க 2 இயக்கத்தோட மாவட்ட செயலர் இருக்காங்க. பட்டியல் சமூக இயக்கத்தோட மாவட்ட செயலர்கள் அவர்கள் தான் இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இப்ப போதாதுக்கு இந்த கம்யூனிஸ்ட் இருக்குல்ல, யார் வீட்டுல இலவு விழுன்னு காத்திருக்கும் கம்யூனிஸ்ட், இதுவும் இப்ப அப்பாவிகளை கைது செஞ்சிடலாம் அப்படிங்கிற நோக்கத்துல இதை பெருசாக்க பார்க்காங்க. ஆனா காவல்துறைக்கு உண்மை தெரிஞ்சிட்டு, ஏன்னா அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அந்த ராசு என்பவன் மிக 4 நாட்களாக மக்களை தூங்க விடாம பண்ணிருக்கான். அப்ப அன்னைக்கே கைது பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை இல்லல்ல. உங்களுக்கு எது வீடியோ வேணும், எதுவும் பதில் சொல்லணும், அங்க உள்ள அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெரியவர் அங்க இருக்காரு. அவரே சொல்றாரு, நான் வீடியோ எல்லாம் விட மாட்டேன், நான் யாரு கேட்டாலும் நான் சொல்லுவேன், போலீஸ் கேட்டாலும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காவல்துறை கேட்டுச்சு அப்படின்னு சொன்னா நாங்க ஒரு சில ஆடியோக்களை நாங்க அங்க ஒப்படைக்க தயாரா இருக்கிறோம். இதை யாரெல்லாம் பெருசா இதை புதகரமா ஆக்குனா அப்படிங்கிறது ஆதாரம் இருக்கு. அதனால உடனே முக்குளத்தோட தேவமாறு தப்பு பண்ணிட்டு உடனே அது என்ன சாதின்னு கேட்டுட்டு உடனே அதை பெருசா ஆக்குறீங்க. அப்போ ரோட்ல போறவனை கூப்பிட்டு வம்பு இழுத்தது இல்லாம ரோட்ல போறவனை கூட்டு
கூப்பிட்டு வம்பிழுத்தது இல்லாம சொந்த சமுதாய மக்களையே அந்த அப்ப எப்படி நீங்க வந்து அப்ப வந்து பணத்தை அப்ப பிசிஆர் போட்ட பணம் வரும், இந்த விஷயத்தை பெருசாக்குனா ஊடக வெளிச்சத்துல வருவோம். இந்த நோக்கத்தை கைவிட்டுருங்க. ஊடகத்தை நான் உண்மையா நான் கண்டிக்கிறேன். உண்மைத்தன்மை தெரியாம நீங்க தொடர்ந்து நீங்க இந்த மாதிரி பதிவுகளை பதிவு செஞ்சுட்டே இருக்கீங்க. நாங்குநேரி பிரச்சனை யாருமே நாங்க ஏத்துக்கிடல. நாங்குநேரில நடந்தது அப்பாவிகள் வந்து படுகொலை செய்யப்பட்டதை யாராவது எந்த தேவமாராவது எந்த தேவமார தலைவராவது ஆதரிச்சிருக்கோமா? அதை கண்டிச்சிருக்க தான் செய்யறோம். அதை வந்து வருத்தப்படுறது, வேதனைப்படுதும். அதனால வேதனையா இருக்கு எங்களுக்கு. ஒரு குற்றம் நடக்குன்னா ஒரு அதாவது முக்குளத்தோர் ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, அறிவில்லாத செயலை ஒருத்தர் வந்து செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா அதை வச்சுக்கிட்டு எங்க அந்த ஊடகங்கள் இந்த ஊடகங்கள் ஏதோ புலன் விசாரணை பண்ணி கண்டுபிடிச்ச மணிக்கும் சிறையில் நடத்தப்பட்ட சதி, அங்க நடத்தப்பட்ட சதி அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஊடகத்துல இருக்குது யாரு அதாவது எப்படின்னா ஊடகங்கள்ல இன்னைக்கு மெயினா இருக்கக்கூடிய திருநெல்வேலி தூத்துக்குடியில இருந்து சாதி வரி பிடிச்சவனுங்க இருக்கானுங்க. அவனுங்க தான் இந்த பிரச்சனையை வந்து மேலும் மேலும் கொண்டு போயிட்டே இருக்கானுங்க. அவர் காரணம் இவர் காரணம் அப்படின்னு சொல்லி தப்பு பண்ண எவனோ அவனை நீ கைது பண்ணல மாட்டுக்கத்தே இல்ல. தப்பு பண்ணாதவங்களை தொடர்ந்து சீண்டாதங்கிற, தப்பு பண்ணாதவங்களை அவங்க சொன்னாங்க இவங்க சொல்லி நடந்துச்சு அவங்க சொல்லி நடந்துன்னு சொல்லி இந்த ஊடகங்கள் பேச்ச ஊடகங்களுக்கு வந்து எப்படின்னா நான் கடுமையா எச்சரிக்கிறேன். தென் மாவட்டங்கள்ல என்ன நடக்குன்னு உனக்கு தெரியாது. நீ சென்னையில இருக்கிற, உனக்கு இந்த ஊடகத்துல இன்னைக்கு முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடியவன் இங்க உள்ளவன் இருக்கிறான். அவன் சாதி வெறி பிடிச்சவன் இருக்கிறான். அவன் பேச்ச கேட்டு இந்த மாதிரி பதிவுகளை பதிவு செய்யாத. குற்றவாளியை வந்து குற்றவாளியா பாருங்க, சாதியா பார்க்காதீங்க. ஒரு தவறு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா குற்றவாளி தவறு பண்ணிட்டானா அவனை மட்டும் அவன் தப்பு பண்ணிக்கானு எல்லாம் தெரியுது. காவல்துறை கைது பண்ணிட்டு நீ ஊடகம் எதுக்கு நீ போடுற? அது அங்க அதுல சிறையில் திட்டப்பட்ட சதி அது அங்க நடந்துச்சு. அவர் சொன்னாரு இவர் பண்ணாரு அப்படின்னு சொல்லி வன்மையா நான் கண்டிக்கிறேன். தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கு ஊடகம் தான் மெயின் காரணம் சொல்லி இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புறேன். தயவு செய்து உண்மையான காவல்துறைக்கும் சொல்றேன், உண்மையான குற்றவாளிகள் காரணமான குற்றவாளிகள் கைது மாற்றுக்கத்தே கிடையாது. ஊடகம் சொல்லுது, பட்டியலின அமைப்புகள் சொல்லுது அப்படின்னு சொல்லி எங்க சமூகத்தில் அப்பாவிகளை இதுக்கு காரணமில்லாதவர்களை நீங்க கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இதுதான் தவறுக்கு துணபுற மாதிரி ஆயிரும். குற்றவாளிகள்னா கைது பண்ணலாம், அதுல மாற்றுக்கத்தே கிடையாது. ஆனா இதை சாக்கா வச்சு ஊடகங்கள் வெளிச்சங்கள் அதிகமா இருக்கு, ஊடகங்கள் போட்டு இருக்கான்னு சொல்லி அவன் நெருக்கடி பண்ணதான் சொல்லி அப்பாவிகள் மீது வழக்குகளை பதிவு செய்த உடனடியா காவல்துறை வந்து நிறுத்திக் கொள்ளணும். அப்ப குற்றவாளியை நீங்க குற்றவாளியா பார்க்கணும். அப்ப இனிமேல் நாங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் அட்டூழியங்கள்ல எந்தெந்த சாதிகள் பண்றாங்கன்னு சொல்லி நாங்களும் பேஸ்புக் வலைதளங்கள்ல பண்ண பதிவிட வேண்டியிருக்கும். புரியுதுல? குறிப்பிட்ட சாதிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு பேஸ்புக் வலைதளங்கள்ல எங்க சமூகத்தை வேண்டுமென்றே நாங்க ஏதோ குற்ற பின்னணி உள்ள சமுதாயம் மாதிரியே நீங்க காட்டிக்கிட்டு இருக்கீங்க. சமூக வலைதளங்களை வந்து நீங்க தொடர்ந்து ஒரு 20 ஐடிகள் பிரச்சனை நடக்கோ நடக்கலையோ, ஆனா தொடர்ந்து எங்க சமூகத்தை அவங்க வந்து சீண்டிக்கிட்டே வந்து பதிவுகளை வந்து பதிவு செஞ்சுட்டே இருக்காங்க. நாங்களும் பல தடவை வந்து காவல்துறை நாங்க சொல்லிட்டோம், இந்த மாதிரி ஐடிகள் வந்து தொடர்ந்து சாதி மோதலை தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லி. நடக்கிற அநியாயங்கள் அப்ப வந்து முக்குளத்தோர் தவறு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா நீங்க போடுற சமுதாய மக்கள் போடும்போது ஏன் அதை சாதி சொல்லி போட முடியுங்க? ஏன் இப்ப நேத்து வந்து சாகும் வரை 3 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்களே, செயலே சாகணும் 3 பேர், ஒரு பெண் பிள்ளைய அநியாயமா கற்பழிச்ச 3 பேரும் முத்திரையர் சமுதாயம் தானே, முத்திரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த 3 பேரு. ஏன் அதை ஏன் போடல? ஏன் அதை ஏன் பெருசுப்படுத்தல? இன்னும் நாங்க போடுவோம். இனிமேல் வந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள முக்குளத்தோர் இளைஞர்கள் ஐடி விங் வச்சிருக்கவங்க டீசென்டான முறையில் தமிழகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை குற்றங்களிலும் ஈடுபட்டவர்கள் யார் என்ன சமுதாயம் என்று பேஸ்புக் வலைதளங்கள்ல பதிவிடுவாங்க. அதுல மாட்டுக்கதை. ஏன்னா நாங்க இதை செய்யக்கூடாது, பெருந்தன்மையா ஒரு சாதியில ஒருத்தன் தப்பு பண்றாங்கன்னா அவன் ஒட்டுமொத்த சாதியும் குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதான் இன்ன வரைக்கும் நாங்க பொறுத்திருந்தோம். ஆனா நீங்க எங்க சமுதாயத்துல யாரோ பண்ணக்கூடாதவன் தப்பான ஒரு விஷயத்தை பண்ண உடனே ஒட்டுமொத்த சாதியும் நீங்க எல்லாரும் குறை சொல்றீங்க. அதுதான் எங்களுக்கு வந்து மிகவும் வேதனையா இருக்கு. அப்பாவிகள் படுகொலை செய்யப்பட்டுட்டாங்க, யாராவது நாங்க வந்து அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சோமா? இல்லனா குற்றவாளிகளை வந்து கைது செய்வதற்கு இடையூறா இருந்தோமா? நாங்க இல்ல சம்பந்தப்பட்ட நாங்குநேரியில சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளை வந்து கைது செய்வதற்கு வந்து காவல்துறை கைது செய்ய முற்படும் போது நாங்க யாரும் சப்போர்ட் பண்ணோமா? இல்ல தடுத்தோமா? ஏன் கோவில்பட்டியில ஒரு பொம்பளை ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து கொன்னுட்டாங்களே, ஒரு பெண்ணை வந்து துடிக்க கொன்னுட்டாங்களா? பட்டியல் சமூகத்தை சேர்ந்த 2 பேர் தான் குற்றவாளி. அன்னைக்கு வந்து குற்றவாளின்னு சொல்லி காவல்துறை கைது பண்ணும்போது ஒட்டுமொத்த பட்டியல் சமூக அமைப்பும் போராடி அவங்களை விடுதலை பண்ண வச்சாங்களே 2018ல. அதுக்கப்புறம் 2026ல இப்ப கைது பண்ணிருக்காங்கல்ல, அவங்க தான் புலன் விசாரணை பண்ணி அப்ப குற்றவாளிகளை காப்பாத்தல. நீங்க நாங்க அப்படி கிடையாது, குற்றவாளிகளை ஒரு நாளும் காப்பாற்ற மாட்டோமே, நாங்க காப்பாற்ற மாட்டோம். நாங்குநேரியில அந்த சின்னத்துறைங்கிற மாணவன் வெட்டப்பட்டான்னு சொல்லி சொன்ன உடனே அந்த சின்னத்துறை அவன் வெட்டுனவனும் மாணவன் தானே, அப்ப அவன் சிறைக்கு போயிட்டு அப்போ சிறை எப்படி இருக்கு? அவன் அந்த சமூகம் வந்து நல்வழிப்படுத்திருக்கணும். அவனை கைது செய்யும் பொழுது இந்த சமூகம் இந்த அரசாங்கம் அவனை நல்வழிப்படுத்திருக்கணும். அவனை மீண்டும் அவனை குற்றவாளியா ஆக்கினதுதான் மிகப்பெரிய ஊடகமும் இந்த ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் தான் அந்த சின்னத்துறை அந்த மாணவனுக்கு செஞ்சதை அவனுக்கும் அந்த பையனையும் கூப்பிட்டு அவனையும் வந்து திருத்தி இருந்தா அப்படின்னா இந்த சம்பவங்களுக்கு எல்லாம் வந்து இன்னைக்கு விடை கிடைச்சிருக்கும். இன்னைக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்காது. அப்போ ஒருத்தன் தவறு பண்றானா சிறைக்கு
சிறைக்கு போயிட்டு வந்து மறுபடியும் அவன் அதே நோக்கில் இருக்கானோ சிறை எப்படி இருக்கு? அப்ப அதெல்லாம் ஏன் வந்து ஊடகங்கள் வெளிக்காட்ட மாட்டீங்க? தயவு செய்து குற்றவாளியா பாருங்க. அவன் ஒரு சமுதாயத்தில் பிறந்தான்னு சொல்லி அந்த சமுதாயத்தை ஒட்டுமொத்த சமுதாய குற்றவாளி ஆக்க நீங்க நினைச்சீங்கன்னா இனி நடக்கக்கூடிய, அதாவது இதுக்கு தீர்வே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இதுக்கு வந்து எப்படின்னா தீர்வு கிடைக்காது. ஒருத்தர் மாத்தி ஒவ்வொரு சமுதாயத்தை குறை சொல்ல சூழ்நிலை இருக்கும். இணக்கமான சூழ்நிலை ஏற்படாது. அப்ப இணக்கமா அனைத்து சமூக மக்கள் இருக்கணும்னா குற்றவாளிக்கு ஆதரவு தெரிவிக்க யாரும் குற்றவாளி நம்ம ஆதரவு தெரிவிக்கணும். இன்னொன்னு தமிழ் தேசியம் பேசக்கூடிய அவங்கள நான் எப்படின்னா அந்த தமிழ் தேசியம் வந்து பேசக்கூடியவங்க சொல்றேன், நீ தேவமாரா பிறந்திருக்கலாம், ஆனா நீ தேவமாருக்காண்டி உழைக்கல, நீ தேவமார வந்து இந்த சமூகத்துக்காண்டி இயக்கம் தொடங்கல. நீ வந்து அந்த மாதிரிலாம் இருந்தா நம்ம எந்த நேரமும் நமக்கு வந்து ஆபத்து ஏற்படும், பிரச்சனை ஏற்படும், வழக்குகள் ஏற்படும் பயந்து போய் தான் நீ தமிழ் தேசியம் சொல்லி போயிட்ட. அங்க போனா பணம் கிடைக்கும், காசு கிடைக்கும், தமிழர்கள் இங்க போறவில்லை, வெளிநாடுகள்ல இருந்து ஏமாத்தலாம், இல்லைன்னா அடுத்தவங்க முன்னாடியே கெட்டலாம் அப்படிங்கிற நோக்கத்தை நீ போயிட்ட. அதை நீ அப்படியே வச்சுக்கோ. நீ வந்து என் சமூகத்தை வந்து நீ என்னைக்கு அந்த மாதிரி போயிட்டியோ உனக்கு இந்த சமூகத்துக்கு சம்பந்தம் கிடையாது. நீ அதை விட்டுட்டு என் சமூகத்தை வந்து நீ வந்து தரகுறவா நீ வீடியோ போடணும், நீ பதிவு பண்ணணும் நீ நினைச்சனா உனக்கும் மரியாதை கிடையாது, தமிழ் தேசியம் பேசக்கூடியவனுக்கும் மரியாதை கிடையாது. தென் தமிழகத்தில் என் சமூகத்தை வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடியவனுக்கு நான் அந்த பதிவு விடுறேன். நீ தமிழ் தேசியங்கிற போர்வில நீ தமிழர்களை பூரா அழிச்ச. இலங்கை தமிழர் அழிவுக்கு காரணமே நீங்க தான். புரியுதா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பிரிவினை ஏற்படுத்துவது நீங்க தான். நீ தமிழுக்காண்டி எந்த மலையும் உடைக்கையும் தடுக்கல, நீ எந்த ஆத்து மண்ணு கடத்தலையும் நீ தடுக்கல, நிலம் மாசுபடுவது நீர் மாசுபடுவது எதுவுமே நீ தடுக்கல. நீ ஃபுல்லா ஃப்ராட் பண்ற. நீ பணம் காசு அடிக்கிறதுக்காண்டி நீ வந்து வீடியோ நீ எத்தனை பேருட்டு 2 லட்சம் நீ வாங்கிட்டு வீடியோ போடுறதுன்னு தெரியும். நீ யாருக்கு திராவிட ஒழிக்கணும்னு வந்த நீ இன்னைக்கு திராவிடத்துக்கு ஆதரவா நீ வீடியோ போடுறதுன்னு தெரியும். நீ யாருக்கு யார நீ வந்து தமிழர்கள் எப்படின்னா தமிழன் வந்து இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வரணும்னா அவனை எதிர்த்து வீடியோ போடுறது நீ. ஏன்னா பணம் உனக்கு தேவை, பணம் காசு பணத்துக்காண்டி வாய் வியாபாரியா இருந்துகிட்டு என் சமூகத்தை பேசாத, என் சமூகத்தை பத்தி பேசாத, நீ நடமாட முடியாது. உனக்கு நான் உன்னை எச்சரிக்கிறேன், தேவையில்லாத பதிவுகளை பதிவிடாத. நீ வந்து என் சமுதாயத்தில் பிறந்திருக்க அப்படிங்கிற வார்த்தையை விட்டுரு. ஏன்னா நீ தகுதி இல்லாதவன், நீ அந்த தகுதியே உனக்கு கிடையாது. என் சமூகத்துக்காண்டி எதுவும் நீ உழைச்சிருக்கியா? என் சமூகத்திற்கு என் சமுதாய மக்கள் வந்து இறந்து போனாங்களா என்னைக்காட்டு வந்து நீ போராடி இருக்கியா? போராடி அதுக்காக நீதி பெற்று கொடுத்திருக்கியா? எதுக்காக தண்டனை வாங்கி கொடுத்திருக்கியா? இல்ல என் மக்களுக்காண்டி இடம் ஒதுக்கி எதுக்கும் நீ போராடி இருக்கியா? யார் நீ? தமிழ் தேசியங்கிற பேர் வந்து போர்வையில வெளிநாடுகள்ல பணத்தை ஆட்டைய போடுற நாயகி நீங்க. புரியுதா? வெளிநாட்டுல பணத்தை ஆட்டைய போடுறவங்கடா நீங்க. எங்களையடா தேவர் சமூக தலைவரடா சொல்றீங்க, காசு அடிக்கிறானுங்க பணம் அடிக்கிறானுங்கன்னு சொல்லி எங்க சமூக மக்களுக்காண்டி நாங்க உழைக்க தற்காத்து கொடுக்கண்டா, பாதுகாத்து கொடுக்கோம்டா. என் சமூக மக்களை ஒரு இடத்துலயாவது போய் எந்த சமூகத்தையாவது தரந்தாழ்ந்து பேசியிருக்கனா? எந்த சமுதாயத்தையாவது நாங்க வந்து தரந்தாழ்த்து பேசியிருக்கோமா? என் சமூக மக்களை படிக்கணும், என் சமூக மக்களை வந்து நல்வழிப்படுத்தி தான் இன்னும் வரைக்கும் நல்வழிப்படுத்தி தான் இருக்கிறோம். நாங்க எங்கேயும் போய் வந்து பேசல. ஆனா சமூக வலைதளங்கள்ல எங்க மக்கள் திருந்தி வரதும் ஒற்றுமை வரதும் படிச்சு வரதும் நாங்க பேசுறதுனால தான். அது பிடிக்காத தற்குறிகள் பேஸ்புக் வலைதளங்கள்ல எங்களை தரதோரவா வந்து பதிவிடுறாங்க. தமிழக காவல்துறைக்கு நான் சொல்றேன், நாங்க கொடுக்கக்கூடிய ஐடிகளை நீங்க வந்து இவங்க யாருன்னு நீங்க விசாரிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இவங்க தான் தென் தமிழகத்தில் மிகப்பெரிய மோதலுக்கு காரணமா இருக்கானுங்க. அந்த ஐடிகளை நீங்க விசாரணை பண்ணணும். இப்ப தற்போது நேத்து ஒருத்தன் திருச்சியில இருந்து எவனோ ஒருத்தன் வந்திருக்கான், இந்த பாண்டியர் பிரச்சனை இங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதே மேடையில ஏறி தென் தமிழகத்தில் மோதலை ஏற்படுத்தணும் சொல்லி அவன் வந்து அந்த பாண்டியர் பிரச்சனையை வந்து இழுத்து பிடிச்சு விட்டு போயிருக்கிறான். இன்னொன்னு என்னன்னா, அவன் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் உள்ள எங்க முக்குளத்தோர் அரசியல்வாதிகளையும் அவன் தொடர்ந்து வம்பிழுத்துட்டே இருக்கிறான். அவன் தரகுறவா பேசுறான், டெல்டா மாவட்ட மக்களை இழிவுபடுத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே வரான். அவனுக்கும் இந்த இடத்துல நான் வந்து எச்சரிக்கிறேன், தமிழக காவல்துறை இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுங்க. இதெல்லாம் இந்த மாநிலம் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை வந்து இவங்க தரகுறவா யாரோ ஒருவர் பண்ற தவறுக்காண்டி ஒட்டுமொத்த சமூகத்தையும் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காவல்துறை நாங்குநேரி விவகாரத்திலும் சிவகங்கை விவகாரத்திலும் துல்லியமா செயல்பட்டு இருக்காங்க. குற்றவாளிகளை உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்காங்க, கடும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? காவல்துறை அறிவிச்சுமே காவல்துறை வந்து இது போன்ற வந்து நாங்க இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. என்ன நடந்ததோ அதை வந்து வெளிப்படுத்திருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? அதையும் தாண்டி மோதலை ஏற்படுத்த வேண்டும், பிற சமூகத்தை இழிவுபடுத்த வேண்டிய நோக்கத்தில் தான் பதிவிட்டு வராங்க. அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை தாலுகா, மானாமரை ஒன்றியம், வீப்புக்குளம் கிராமத்திலிருந்து நான் பேசுகிறேன். இந்த மாதிரி என் பேர் சமயதுரை. நான் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு வயசு இப்போ 75 நடக்குது. இதுவரைக்கும் ஜாதி அப்படி எந்த பிரச்சனையும் நாங்கள் இல்லை. இந்த ஊர் அந்த ஊர் எல்லாமே விவசாயம் எல்லாம். இப்போ வந்து சமீபமாக சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூரில் வந்து ஒரு பிரச்சனை நடந்ததா, ஜாதி பிரச்சனை. இடைக்காட்டூருக்கும் புதுக்குளம் பையங்களுக்கும் ஜாதி பிரச்சனை நடந்துச்சு. இடைக்காட்டூரில் உள்ள ஒரு தெருவுக்குள்ள போய் இவங்க போய் ஒருத்தர் வெட்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஜாதி ரீதியாக நடந்ததுங்களா?
ஜாதி ரீதியாக நடந்ததா? இல்லை இல்லை அப்போ என்ன பிரச்சனை இல்லையா? இல்லை, அவங்க தனிப்பட்டு வந்து 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பை தண்ணி, அதாவது சாராயத்தை குடிச்சுட்டு 2 பேருக்கு தனிப்பட்ட நபர்கள் 2 பேருக்கு ஏற்பட்டதை வந்து இதை வந்து ஜாதின்ற மாதிரி கொண்டு வர்றாங்க. 2 பேருக்குள்ள பிரச்சனையை வந்து பொது பிரச்சனையாக கொண்டு வர்றாங்க. இதில் அரசியல்வாதிகள் வந்து இதில் அரசியல் பண்ண பார்க்குறாங்க. அந்த கட்சி அந்த கட்சின்ட்டு மீடியா வரைக்கும் கொண்டு போய் இது பெருசாக விரிவாக்க பார்க்குறாங்க. அந்த மாதிரி இல்லை, எல்லாருமே ஒன்றுக்கு ஒன்று நண்பராக தான் இருக்கிறோம். நாங்கள் அங்கே வேலைக்கு போகிறோம், அங்கே இருக்கவங்க இங்கே வேலைக்கு வர்றாங்க. இப்போவும் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரி எங்களை தீவிரப்படுத்தி நாங்கள் வந்து இப்படி பாதிக்கப்படுறோம், இப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை ஒரு சிலர் வந்து சந்தர்ப்பமாக பயன்படுத்தி எங்கள் ஊரும் அந்த ஊரும் இப்படி இருக்குன்றது மாதிரி பெருசாக கொண்டு போகிறாங்க. வேறு எந்த விதமான எங்களுக்குள்ள எந்த விதமான இதுவும் கிடையாது. இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் வேலை பார்க்குறது அந்த மாதிரி இதில் எப்படி உறவுகள் இருக்கு? உறவுகள்லாம் ரொம்ப நெருக்கமாக நல்ல உறவுகளாக தான் இருக்காங்க. இன்னும் இது வரைக்கும் எந்த எங்களுக்குள்ள பகமையெல்லாம் கிடையாது. எல்லா வேலைக்கும் அவங்க இங்கே வருவாங்க. நாங்கள் இப்போ இந்த அங்கே இடைக்காட்டுக்கு போயிட்டு இப்போ நான் வர்றேன். இப்போ இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமாக கிடையாது. நடந்ததுக்கப்புறம் அந்த மக்கள்கிட்ட நீங்கள் பேசுனீங்களா? மக்கள்கிட்ட நாங்கள் பேசலை. மக்கள்கிட்ட நாங்கள் திரும்ப போய் பேசலை. 2-3 நாளாக எங்கள் வேலையை அங்கே தெரிஞ்சுட்டாங்க. வந்து வேறு வேலையாக பொதுமக்கள்கிட்ட பேசுகிறேன். எல்லா பொதுமக்கள்கிட்டையும் பேசுகிறேன். பார்த்துட்டு அந்த நடந்தவங்ககிட்ட போய் என்னன்னு கேட்கல இது வரைக்கும். இனிமேல் மற்றவங்ககிட்டலாம் வந்து பேசணும். மற்றவங்ககிட்டலாம் வந்து சொன்னான் இந்த மாதிரி இல்லை, ஊருக்காரங்க இந்த மாதிரி தெரியாமல் நடந்துருச்சு, நாங்கள் என்ன செய்கிறது, இந்த மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணுமோ பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அங்கே வந்து 4-5 ஜாதிகள் இருக்காங்க. அங்கே எங்கள் ஊரில் நாங்கள் ஒரே கேஸ் தான். அங்கே இருக்கிறது வந்து முஸ்லீமு, எல்லா சமூக இதுகளும் அங்கே இருக்காங்க. அந்த மாதிரி எங்களுக்கு நெருங்கிய தொடர்பு மச்சினை மாமன்னு பேசிக்கிடுவான், சொந்தக்காரங்க மாதிரி பேசிக்குவான். என்ன இதாக இருந்தாலும் கேஸாக இருந்தாலும் எங்களுக்குள்ள பிரிவினையே கிடையாது. இதை வந்து வேணுமனே பிரிவினையாக்கி இப்படி பெருசாக கொண்டு போய் பார்க்குறாங்க. என்னதான் இருந்தாலும் அது ஒரு தெருவுக்குள்ள, அது இன்னொரு சமூகம் வாழக்கூடிய ஒரு தெருவுக்குள்ள வீட்டுக்குள்ள போனது வந்து தவறு தானே? இல்லை, அது தவறு தான். அது வந்து 2 பேர் தானே, அவங்க 2 பேரும் பண்ணிக்கிறதா அந்த தெருவில் நடக்கிற சண்டை தான். இதை வந்து இவங்க வந்து பெருசாக நடக்கிற மாதிரி வீட்டுகளில் இருக்க கேமரா வச்சு பெருசுபடுத்தி கொண்டு போகிறாங்க. அப்போ 2 சமூகத்துக்குள்ள 2 ஊருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. சமூகத்துக்குள்ளேயும் ஊருக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சமீப காலமாக பசங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இல்லை, அது எந்த படித்த பையங்க நிறையா இருக்காங்க, படிச்சுட்டு நிறையா இருக்காங்க. எந்த விதமான தொழிலும் இல்லாமல் சும்மா தண்ணி அடிச்சுட்டு அங்கிட்டு 2 பேர் போக வர இப்படி இருக்க போகும்போது அவங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் சில ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் போதை போட்ட உடனே இந்த மாதிரி வந்துடுது. ஏன்னா வேலை வெட்டி ஒரு தொழிற்சாலை அது இது இருந்துச்சுன்னா அவன் வேலைக்கு போயிடுவேன். சும்மா வந்து தெரிய போகும்போது அங்கிட்டு போவோம்னு வரும்போது அவங்க பழகுனதுக்குள்ளேயே பிரச்சனைகள் வருது. இதுதான் காரணம். வேறு இப்போ எல்லாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு அது இது கிடைக்கிற மாதிரி அரசு ஏதாவது பண்ணி வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி கம்பெனி அது இது வந்து வேலைக்கு தகுந்த அவங்க படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை கொடுத்தாச்சுன்னா அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கே வாய்ப்பு இருக்காது. ஒரு சிலர் பண்ணுறதைத்தான் வந்து எல்லாரும் கிடையாது. எல்லாரும் போதை அடிக்கிறதும் கிடையாது. இளைஞர்கள் ஏதோ இப்போ ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா ஒரு 20 பேர் 30 பேர் அடிப்பாங்க சாராயம். எல்லாரும் சாராயம் குடிக்கிற இடையில எல்லாரும் கஞ்சா போடுறது கிடையாது. அப்படி ஏதாவது நெருங்கின பழக்கங்கள் இருக்கும்போது குடிக்க போகும்போது சில இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் வாக்குவாதங்கள் வந்துடுறதுனால தான் இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. ஆனால் இதை நம்ம வெளியில் வந்து மீடியாக்களில் பேப்பரில் பார்க்கும்போது வீடு புகுந்து வெட்டிட்டாங்க, அந்த ஊரில் நடந்த மாதிரி இந்த ஊர்லேயும் ஜாதி பிரச்சனை வந்துருச்சு, இவங்க வந்து ஜாதி வெறியோடு செயல்பட்டு போய் வீடு வெட்டி வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்களே. வீடு புகுந்தெல்லாம் ஒன்றும் வெட்டலை. அதாவது அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது முதல்ல 2 பேரும் தண்ணியை குடிச்சிட்டு 2 பேரும் வாக்குவாதத்தில் பேசியிருக்காங்க. அது ஆமாம், அந்த 2 பேருமே வாக்குவாதத்தில் பேசும்போது முதல்ல வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதத்தில் சண்டை வந்துடுது. அப்புறம் ஒருத்தர் வந்து தண்ணியை போட்டுவிட்டு அவர் பேசுகிறாரு, இவரும் தண்ணியை போட்டுவிட்டு பேசுகிறாரு. இது வந்து வேணும்னு வீதிக்குள்ள இல்லை. 2 பேரும் விரட்டி போகும்போது அவன் அங்கே ஓடுறேன், பின்னாடி இவங்க போயிருக்காங்க. வந்து இதுதான் நடந்தது. வேறு ஒன்று திட்டம் போட்டு தெருவுக்குள்ளேயோ இல்லை வெட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் போல. இதில் வந்து சில பேர் அங்கிட்டு ஊரில் நின்றவங்க வச்சவங்க எல்லாரும் நான் நிற்கிறேன். இப்படி போகும்போது ஏதாவது கேமரா அங்கிட்டு இருந்துச்சுன்னா வீட்டில் இருந்து அப்படி இருந்துச்சுன்னா இது பூரா சேர்த்துக்கிட்டு அவங்க அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நம்ம உண்மையை என்ன சொன்னோம்னாலும் அதாவது உண்மைக்கு வேலை இல்லாமல் போயிடுது.